அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து ராமலிங்காபயம் 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 திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுறவு பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருவால் விளங்க வயங்கருணகிரி விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் மலைக்குட்படு மரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த வேரொளியே அன்புருவாம் பரமசிவமே அப்பா நான் வேண்டுதல் கேட்டருளல் புரிதல் வேண்டும் ஆரியர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கணமும் நான் சென்றே எந்தை நினைத்தருள் புகழை எம்பிடல் வேண்டும் செப்பாத மேல் நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேதும் நான் செய்யும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவியம் ராமலிங்காவியம் ராமலிங்காவியம். அருட்பா பாராயண வழிபாட்டை செய்து அடுத்த நிகழ்வாக சமயத்தில் நடக்கவிருக்கின்ற வள்ளல் பெருமை வரவேற்பு தினத்தை ஒட்டிய சில முக்கிய கலந்தாய்வு நடக்க இருப்பதால் நாம் அந்த நிகழ்வினையும் இந்த நிகழ்வில் செய்ய இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. உள்ளமெல்லாம் என் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கி அதெங்கும் தொழுது நிற்கின்றனவன் செய்வனியெல்லாம் சொல்லுதல் வேண்டுமென் வெல்ல சற்குருவே முழுதுமானான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதல் அறிய சீரருட்பெரும் சோதி என் தந்தையே பள்ளியலும் தருள்வாயே. துர்குண மாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய கதிர்தான் சிற்குண வரமிசை உதயம் செய்ததுமா சித்திகள் அடிப்பணி செய்திடச் சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தார் எல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார் எற்குண வலித்த என் அருட்பெருஞ்சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே. இளந்தெளிந்த தேகணம் அழுங்கின சுவன நீரோடி தோன்றிற்று கோடலிக்கின்ற அலர்ந்தது தாமரையான இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மால் இரவு
புலர்ந்தது தொண்டரோடண்டரங்கூடி போற்றியே சிவசிவ போற்றி என்கின்றார் இளங்குருமளித்த என் அருட்பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே. கல்லாய மனங்களும் கதைய பொன்னொழிதான் கண்டது கங்குலும் விண்டது தொண்டர் பல்லாரும் மைதினர் பாடி நின்றாடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய் நல்லார் மெய்ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் செய்வல்ல என் அருட்பெரும் ஜோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே. தன்மாலை தொடுத்தனர் பிடித்து நிற்கின்றார் சுத்த சன்மார்க்கத்து சங்கத்தவர் எல்லாம் மண்மாலை மாலையாய் வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் என் மாலை அணிந்தவன் நற்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே. ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைகொள் சமர சுத்த சன்மார்க்க பெரும்புகழ் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தே சித்தி ஆரல்சை பதியே இருமையும் அளித்த என் அருட்பெருஞ்சோதி பெண்ணரசே பள்ளி எழுந்தருள்வாயே. சினைப்பள்ளி தாமங்கள் கொண்டனர் அடியார் சிவ சிவ போற்றி என்று வாய் கொள்கின்றார் நினைப்பள்ளி உண்ணத்தெள்ளார் அமுதளிக்கும் நேரமின் நேரமென்று ஆரியர் புகழ்ந்தார் முனைப்பள்ளி பயிற்றாத எந்தனை கல்வி பயிற்றி முழுது உணர்வித்து உடல் பழுதலாம் தவிர்த்தே இணைப்பள்ளி எழுப்பியார் பெரும் ஜோதி என்னப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே. அதம்படித்தவரெல்லாம் வாய்ப்படி கொண்டு வந்து நிற்கின்றனர் வாய் திறப்பிப்பார் அதம்படித்தவரெல்லாம் கடம் புனியாகி விளங்கினர் சூழ்ந்தனர் புலம்புறுகின்றார் பதம்பிடித்தவரெல்லாம் அம்பலப்பாட்டே பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதம்பிடித்தனை ஆண்ட அருட்பெரும் ஜோதியன் ஐயனே பள்ளி எழுந்தருள்வாயே. இருந்த வேண்டும் இங்கே நந்தா மணி விளக்கே ஞான சபை எந்தாயே கோவே எனது குருவே என ஆண்ட தேவே கதவை திறம். சாகாருளமுதம் தான் அருந்தி நான் கழிக்க நாகாதிவர் சூழ் நடராசா ஏகா பவனே பரனே பராபரனே எங்கள் சிவனே கதவை திறம். அருளோங்கு தன்னமுதம் அன்பாலருந்தி அருளோங்கு தன்னமுதம் அன்பாலருந்தி மருள் நீங்கி நான் கழித்து வாழப் பெறலாம் மருள் நீங்கி நான் கழித்து வாழப் பொருளாம் தவநேயர் போற்றும் கயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற. உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடம்புரிகின்ற மணவாளா எனக்கே தெருள் அளித்த திருவாலா ஞான உருவாலா தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே. சாமந்தராக தரஞ்சிறீ துணாரீர் தத்துவ ஞானத்தை இன்றென தெரியும் மாந்த நோயுற்ற குளவியில் குளைந்தீர் வாழ்க்கையில் அற்ப மகிழ்ச்சியும் பெற்றீர் காமாந்த காரத்தில் கண்மூடித் திரிவீர் கற்பன கற்பன கற்கிலீர் கருத்தனை கருதாது ஏமாந்து தூங்குகின்றீர்
விழிக்கின்றீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிரே. நாததீயினம் நன்னுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே, கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே கண்ணார நீர் விட்டு கருதறீரே, என்னாலும் தேருமோர் காலம் என்னை கொள்கின்றீர் பித்துலகீரே. உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை ஞாயகனே அங்கு மறைந்தவனை தேற்றும் நம்பமின் உலகியலில் மனமில்லா பெருவாழ்வு வாழ்ந்ததெல்லாம் கண்டீர். புரிந்தொழிய பொய் போல சத்தியம் சொல்கின்றேன், புச்சவில் சிச்சவில் பூந்தரணம் இதுவே. நான் தான் புகழ்கின்றேன் என் மொழியோர் பொய்மொழி எண்ணாதீர். புகுந்தரணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடமைகளும் உலகிலும் உற்ற துணை அன்றே. மிகுந்த கரும்பே சங்கனே பொற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விரையறியா மண்ணே தம்பதனி பெரும்பதியே தயாநிதியே பதியே சத்தியமே என்றுரைமின் பக்தியோடு பணிந்தே. பாடிவினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கணிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. இறங்கி நான் பேசுகின்ற பேச்செல்லாம் அவரே பேசுகின்றது போல இன்று முதல் பேச்சை முதலாக நாம் பேச வேண்டி இருக்கிறது. ஆண்டவன் அருளால் அவரிடம் என் பிரச்சனைகளை எடுத்து அழுதேன். அன்று நான் கொண்ட அந்த ஆழ்ந்த மனத்தில் பதிந்த அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை அங்கே வருவித்து வடலூருக்கு சென்று ஞான சபையில் சென்று அங்கே தரிசித்து அந்த மண்ணை தொட்டு வணங்கி ஆண்டவரிடம் என்னை ஒப்புவித்து விட்டேன். எல்லாரும் ஒப்புவிக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான ஞானம், உண்மையான ஒளி எங்கள் இந்த சிற்றம்பலத்துக்குள் ஒளி கட்டாயம் தோன்றும். அதை ஒவ்வொரு நாளும் அரமணித்தியாலம் செய்தாலே நிச்சயமாக நல்லது வரும், நல்லது நடக்கும். எங்களுக்கு முன்னே அவர் சென்று எங்களை வழி நடத்துவார். நான் எப்படி போய் சென்னையில் இறங்கினேன்னா எனக்கே தெரியாது. எல்லாமே அதே சிம்பிளாக எல்லாமே நடந்தது. அதேபோல் இலங்கைக்கும் சென்றேன். எல்லா இதுகளும் அவரே வழி நடத்தி எனக்கு செய்தார். டுவல் நேஷனாலிட்டி பிரச்சனைக்கு மொழி தெரியாத ஒரு இடத்துல மொழி தெரிந்தவன் போல் நான் சென்று எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தேன் என்றால் திரும்பவும் அந்த நாட்டுக்கு போய் திரும்பவும் அவருடைய சேவையை செய்யணும். தொடர்ந்து வார வருஷம் அவர்களாலே கட்டாயம் அந்த பாக்கியமான அந்த ஞான ஒளியை, அந்த 7 திரைகளை நீக்கி அந்த ஒளியை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை. நிச்சயமாக தை மாதம் தைப்பூச தினத்தன்று செல்வேன் என்று நினைக்கின்றேன்.
அதேபோல் எல்லாரும் பெற வேண்டும். அந்த பேரருளை நீங்களும் பெற வேண்டும். எல்லாரும் இங்குள்ளவர்கள் நிச்சயமாக எங்களுடைய அன்பர்கள் கணவர் வருவீர்கள் என்று நினைக்கின்றேன். இலங்கையில் ஒரு 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 இது எடுக்க வேண்டும், ஒரு ஒரு சபை ஒன்று அமைக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன். அந்த நிச்சயமாக அவர் கட்டாயம் செய்வார் என்று நினைக்கிறேன். என்றால் நான் செய்கிறேன், அவரே முன்னுக்கு எல்லாமே செய்வார். என்றால் நான் சும்மா கதைப்பேன், ஆனால் நடந்து கொண்டு இருக்கேன். எங்கேயும் போவேன், ஆனால் அவரே எல்லாமே சரியாக செய்து கொண்டு போவார். நான் தொப்பியை பற்றி யோசிச்சுட்டு போகிறேன். தொப்பி போடணும், அங்கே மாதிரி இருக்கணும், அங்கே உள்ளாக்கள் மாதிரி இருக்கணும். 2-3 கடையில் விசாரிச்சு ஒருத்தரும் தரமாட்டான்டா, அவன் தொப்பியே தச்சு தரமாட்டான்டா. ஏதோ ஒரு கடையில் சொன்னால் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி தைச்சாரும் பிரச்சனை இல்லை. அதான் அந்த தொப்பி கட்டாயம் போடணும்னு நினைச்சேன், வளர்த்தேன், அதை போட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எல்லா விஷயமும் நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் நடக்கும். அவரே அருள் புரிவார். ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஒவ்வொரு நாளும் நான் கேட்குறது அவற்றை பாடல்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பேன். ஒவ்வொரு நாளும் கேட்குறதால தான் எனக்கு இந்த மாற்றம் வந்தது எனக்கு தெரியல. நான் படிக்கிறேன், நான் கேட்பேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப்பில் இருக்கிற திருவருட்பா இந்த முழு இதுகளும் நான் கேட்டுக்கொண்டே போவேன். வேலை செய்து கொண்டிருப்பேன், நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அந்த மாற்றம் நிச்சயமாக எல்லாருக்கும் வரும். நிச்சயமாக உங்களில் கணவருக்கு குடும்பங்களில் இதெல்லாம் பிரச்சனை வேணும்னு சொன்னால் கரெக்டாக நீங்கள் கும்பிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த பிரச்சனைலாம் அவரே வந்து நீக்கி விடுவார். அங்கே நீங்கள் வடிவாக நீங்கள் இறஞ்சி அவரை நீங்கள் வணங்கலைன்றதான் முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன். எனக்கு எத்தனை பிரச்சனை நீக்கி இருக்கிறேன் சகலம். எனக்கு பணம் இல்லைன்னு நான் டிக்கெட் போடக்கூடிய காசு இல்லை. எப்படி எடுத்தேன், எப்படி போடணும், எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி நீங்கள் முன்னுக்கு சொல்லுங்கள், அவரே வழி நடத்தி வைப்பார். கட்டாயம் நீங்கள் இந்த சபையில் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் இந்த ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி வள்ளலார படத்துக்கு முன் கும்பிடுங்க. கூட சகல இதையும் ஒப்புவீங்க, கட்டாயம் நிச்சயம் நடக்கும். அற்பரிச்சு